நம்ம இந்த மரத்தில் ஏறி இளநீர் அறக்க போகிறோம். எங்கள் சித்தப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. ஆஃபீஸில் இருக்கிறவங்க இளநீர் வேணும்டா தம்பி அப்படின்னாரு. சரி வா சித்தப்பா, இன்றைக்கி வேலை இல்லை, நான் உங்களுக்கு இளநீர் அறுத்து தரேன்னு. இப்போ இந்த மரத்தில் ஏறி நாங்கள் இளநீர் அறுக்க போகிறோம். எங்களுடைய தொழில் பனை தொழில் கிடையாது. நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்து, அதாவது விவசாய தொழில் செய்கிறவங்க. இருந்தாலும் மரம் ஏறது இறங்குறது எல்லாமே, அதாவது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா, எங்கள் ஐயா, எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த பிரகாரம் நாங்கள் ஏறி இறங்குறோம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டேங்குங்க. அதுபோல் மரம் நீச்சல் அடிக்கிறதுலாம் தெரியல. இதெல்லாம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் வளரணும், வாழணும் அப்படின்ட்டு தான் நம்ம வீடியோ போடுறோம். இப்போ நம்ம இந்த மரத்தில் ஏறி இறங்குறத உங்களுக்கு பதிவாக போடுறோம். பாருங்கள் எப்படி ஏறணும். அதோட கீழே இறங்கிட்டு அப்படியே வீடியோ. ஏம்மா தண்ணி எடுத்து போற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மதான் பொறப்புல அபிமன்யு மாதிரி நம்ம வந்து அபிமன்யு வயத்தில் இருக்கும் போதே வித்த கற்றுக்கணும் நம்ம. ஏய் முள்ள இருக்கு போது. அதெல்லாம் ஒன்றும் பனை தொழிலும் விவசாய தொழிலும் ஒன்று. அதாவது பனையாரிகளும் விவசாயிகளும் ஒன்று. இது தெரியாத வாழை மண். இப்போ இருக்கிறவங்க இந்த பனை தொழிலையும் விவசாயத்தையும் அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த பனை தொழிலும் விவசாயமும் இந்த உலகத்தில் இருந்தால் தான் இந்த உலகம் உயிர்ப்போடு இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போடுறோம். நாம் தமிழராய் ஒன்றிணைவோம், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் என்பது தான் நாம் அப்பப்போ பேசுகிற விஷயம். தமிழாய் ஒன்றுபடுவோம், இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். இதான் பூ பெறுகிறாங்க பாருங்க. அப்படிங்க பூந்தோட்டத்தில் நம்ம இளநீர் அறுத்துட்டோம். வாங்க பூ பெரிய இதுதான். நான் மரம் ஏறி கயிறு கட்டி இறக்கணும். முதல் இளநீர் இதுதான். நான் எப்பயுமே கயிறு கட்டி இறக்க மாட்டேன். ஆஃபீஸருங்களுக்கு தேவைடா, நீ இது ஆஃபீஸருங்களுக்கு தேவை, நீ பொறுமையாக நிதானமாக இறக்கு அப்படின்னாங்க. அதனால தான் கயிறு கட்டி இறக்கணும். வாங்க இளநீர் சாப்பிடலாம். நன்றி.